என் பேர் கணேசன். என்னுடைய ஊர் வந்து ஒசூர். வயசு பார்த்திங்கன்னா 37 எனக்கு. நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு முதல்ல டோட்டலாக என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெயிட் ஆகிடுச்சு. உடம்பு ரொம்ப குண்டாகிட்டு எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை, உடம்பு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அதனால் அந்த டைமில் நான் வந்து ஏதாச்சும் ஒரு வெயிட் லாஸ், ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அந்த டைமில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். இது மாதிரி இங்கே நம்ம ரெஸ்டரேஷன் போங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாப்புல. அவர் மூலியமாக நான் இங்கே வந்தேன். கோச் விசிட்டிங் இருந்துச்சு, ஹோம் விசிட்டிங் வந்தாங்க கோச்சு வித்து குக் அசிஸ்டன்ட் வந்திருந்தாங்க. குக் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபுட்டுக்கும் நம்ம ரெஸ்டாரேஷன் ஃபுட்டுக்கும் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் வந்து எங்கள் ஒய்ஃபுக்கு, என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு வந்து அந்த ஸ்டைலில், நம்ம ரெஸ்டாரேஷன் ஸ்டைலில் வந்து குக்கிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத அந்த மெத்தடை கற்றுக் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து மசாஜ், அந்த மாதிரி இந்த தெரப்பிலாம் கொஞ்சம் நமக்கு எங்கள் கோச் வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. வித் எக்ஸசைஸ், என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம், பாடி வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. கோச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க. எல்லா வகையான டைப்லேயும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. டயட் சார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இருக்கும். நம்ம நார்மல் ஃபுட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா எடுத்துக்கிற மாதிரி நார்மல் பர்சன் எல்லாருமே எடுத்துக்கிற அளவுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சார்ட் பிளான் கொடுத்தாங்க. ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. டெய்லி என்ன மாதிரி, காலையில் என்ன, மார்னிங் ஃபுட் என்ன, லஞ்ச் என்ன எடுக்கணும், ஈவினிங் என்ன எடுக்கணும், நம்ம நடுவில் டீ காஃபி பதில் என்ன மாதிரியான ட்ரிங்க்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி கிளியர் சார்ட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. நம்ம சென்டருக்கு நான் ஃபஸ்ட்டு பிகினிங் வரும்போது 97.5 கிலோ இருந்தேன். எந்த ஒர்க்கும் பண்ண முடியல, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லா ஜாயிண்ட் பெயின். அதுக்கப்புறம் நம்ம சென்டருக்கு வந்து ஒரு 1 வீக் to 10 டேஸில் வந்து ஒரு 4 to 5 kg குறைச்சிட்டேன். என்னோடய கோச்சு அவருடைய ட்ரைனிங் ப்ளஸ் அந்த டயட் சார்ட்டு எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டில் இருந்துச்சு. ஒரு 90 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோ கம்மியாயிடுச்சு. ஒரு 81 கிலோவுக்கு நான் வந்துட்டேன். நம்ம சென்டரில் பார்த்திங்கன்னா, நம்ம சென்டருடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா டயட் சார்ட்டு தான். டயட் சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் எடுக்கணும், அதர் ஃபுட் எடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம டயட் சார்ட் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தான் அதில் இருக்குது. இந்த ராகி, தோசை, சப்பாத்தி, நம்ம டால், அந்த மாதிரி இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காரம் சேர்க்கக்கூடாது, காரம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஆயில் போட்டு சாப்பிடுவோம், தோசை எது சாப்பிட்டாலும் சரி, எந்த வகையான எல்லா இதுலேயுமே வந்து ஆயில் சேர்த்துக்குவோம். ஆயில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்ததுனால எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன் இந்த ரெஸ்டாரண்ட்ஸுடைய இதை சார்ட். இதை அதுதான் பேசிக்ஸ் நல்லா ஸ்பெஷாலிட்டியாக இருக்கக்கூடியது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சார்ட் பிளான் க்ளீனாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கோச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, என்ன டவுட் கேட்டாலும், எந்த டைம் ஃபோன் பண்ணி எந்த மாதிரி சப்போர்ட் கேட்டாலும் கோச் வந்து பண்ணி கொடுத்தாங்க. என்னுடைய கோச் பார்த்திங்கன்னா என்னுடைய டயட் சார்ட் பிளான் மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ், டோட்டல் எக்ஸசைஸ் எப்பப்பெல்லாம் எந்த டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் எப்பப்பெல்லாம் போகணும் அப்படிங்கிற பிளானும் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்டரில் பார்த்திங்கன்னா ஸ்டீம் பாத் இருக்குது, ஹைட்ரோதெரப்பி, 3 டைப் ஆஃப் ஹைட்ரோதெரப்பியும் வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டயட்டு வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. ஸ்டார்டிங்கில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டாக இருக்கும்போது எந்த ஒர்க்கும் பண்ண முடியல. முட்டி வலி, கால் வலி, கை வலி, எந்த ஒர்க்குமே பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது. இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்டு, நல்லா 16 kg நல்லா ரெடியூஸ் ஆகிடுச்சு. எல்லா வகையான ஒர்க்கும் என்னால் பண்ண முடியுது. ரொம்ப உடம்பு நல்லா ஃப்ரீயாக இருக்குது, எல்லா ஒர்க்கும் பண்ண முடியுது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை இப்போ. அதனால் நீங்களும் வந்து ஒரு விசிட்டிங் பண்ணுங்கள், ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப டயர்டாக, ரொம்ப பிடிக்காத மாதிரி செய்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியுது. ரொம்ப ஈஸியாகவும் ஒர்க் பண்ண முடியுது, நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ண முடியுது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் ஒர்க் பண்ண முடியுது.